வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக வர்ணியம். கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தவறான தகவலை கூறுவதே வாடிக்கை. பிரதமர் மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. எட்டு வழிச்சாலைக்கு எதிரான வழக்கு. உயர்நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு. மத்திய அரசு சர்வாதிகாரத்துடன் செயல்படுகிறது. முன்னாள் துணைவேந்தர்கள் கண்டனம். பிரதமர் மோடியின் சர்வாதிகார ஆட்சியையும் தமிழகத்தில் உள்ள பழனிசாமி ஆட்சியையும் வீழ்த்த வேண்டும் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் ரவிக்குமாரை ஆதரித்து பிரம்மாண்ட பிரச்சார பொதுக்கூட்டம் விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுகவை அழிக்க நினைப்பவர்கள் தான் அழிந்து போவார்கள் தவிர திமுக அழியாது என்றார். தனக்கு ஆபத்து வந்தால் பொய் சொல்வது பிரதமர் மோடியின் வாடிக்கையாக உள்ளது எனவும் ஸ்டாலின் விமர்சித்தார். மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒரு நொடியில தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அகற்றப்படுகிற அல்லது அப்புறப்படுத்தப்படுகிற அல்லது தானாக கவிழுகிற அந்த நிலை நிச்சயமாக உறுதியாக வரப்போகிறது. ஆகவே ஒரே கல்லில இரண்டு மாங்காய்களை நாம் அடிக்கப் போகிறோம். அதுதான் இந்த தேர்தல். கே. வீரமணியின் பேச்சை RSS போன்ற அமைப்பினர் தவறாக சித்தரித்து மக்கள் மத்தியில் பரப்புவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ANI செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், கிருஷ்ணர் குறித்த திராவிடர் கழக தலைவர் கே. வீரமணி கூறிய கருத்து தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். திமுகவில் இருப்பவர்கள் 90% பேர் இந்துக்கள் என குறிப்பிட்ட ஸ்டாலின், தேர்தல் நேரத்தில் RSS போன்ற அமைப்புகள் திட்டமிட்டு சதி செய்வதாகவும் கூறினார். ஏற்கனவே அவர் திராவிட கழக அலுவலகம் தலைமை செயலமாக இருக்கக்கூடிய பெரியார் திடலில் பேசிய பேச்சை அதுவும் அது வந்து ஏதோ கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேசலை. அவர் சில உதாரணங்கள் சொல்லி பேசியிருக்கிறாரு. அதை வந்து இன்றைக்கு சில ஊடகங்கள் சில RSS போன்ற இந்த தேர்தல் நேரத்தில் இதை வந்து தவறாக சித்தரித்து மக்களிடத்தில் தவறான பிரச்சாரத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஒரு செஞ்சிருக்க சதி இது. லாலாபேட்டை ரயில்வே கேட்டு பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண்பேன் என பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வேட்பாளரும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவருமான டாக்டர் பாரிவேந்தர் உறுதியளித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். கிருஷ்ணராயபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட விட்டுக்கட்டி, லாலாபேட்டை, பிள்ளப்பாளையம், புனவாசிப்பட்டி, வேங்கமாப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்து வருகிறார். செல்லும் இடமெல்லாம் டாக்டர் பாரிவேந்தருக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் ஆரத்தி எடுத்தும் மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர். பகுதிக்கு வருகின்ற உதயசூரிய சின்னத்தில் வாக்குகள் சேகரிக்க வந்துவிட்டார். ஆரத்தி அப்படியே முன்னாடி வந்துருங்கம்மா. லாலாபேட்டை கடைவீதி பகுதியில் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், பெரம்பலூர் தொகுதி விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என கூறினார். SRM மருத்துவமனை மூலம் 5 துணை மருத்துவமனைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். தொகுதி மக்களின் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பேன் எனவும் அவர் உறுதியளித்தார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை முழுமையாக தீர்த்து தருவேன் என்ற வாக்குறுதியை தருகிறேன். நீங்க மற்றவர்களை வைத்து என்னை எடை போடாதீர்கள். 40 ஆண்டுகளுக்கு மேல கல்வி சேவையும் மருத்துவ சேவையும் வேலை வாய்ப்பையும் கொடுக்கிற அந்த வாய்ப்பையும் பெற்றிருக்கிறேன். அந்த வகையில என்னை தேர்ந்தெடுங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உறுதியாக முழுமையாக செய்து தருவேன். இப்ப நீங்க எல்லாரும் ஒரே கோரிக்கை வைப்பது இந்த ரயில்வே கேட்டு பிரச்சனை தான். அதை
சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லி பாராளுமன்றத்தில் பேசி அந்த துறை சார்ந்த ஐஎஸ் ஆஃபீஸர் எல்லாம் பார்த்து இது ஒரு சாதாரண பிரச்சனை, அவ்வளவு நஷ்டம் உள்ளதுனால அதை முறைப்படி நீங்கள் வேண்டுகிற வகையில் அதை செய்து கொடுப்பேன் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து வேங்கம்பட்டி, சரவணபுரம், வயலூர் உள்ளிட்ட பகுதிகளில் டாக்டர் பாரிவேந்தர் பிரச்சாரம் மேற்கொண்டார். வயலூர் பகுதியில் உரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர், நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவின் தலைவிதியை மாற்றும் தேர்தல் மட்டுமின்றி தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தேர்தல் என குறிப்பிட்டார். மக்களிடம் இனிக்க பேசிய பிரதமர் மோடி அவர் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டினார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் தன்னை வெற்றி பெற செய்தால் ஐயர் மலைக்கு ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுப்பேன் எனவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். இந்தியாவில் நடக்கிற இந்த தேர்தல் இந்தியாவுடைய தலைவிதியை மாற்றுவதற்கான தேர்தல். தமிழ்நாட்டிலும் ஒரு மாற்றம், டெல்லியிலும் மாற்றம். இந்த மாற்றம் ஏற்படுகிற போது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லா வளங்களும் அரசியும் பெறுவீர்கள், வேலை வாய்ப்பை பெறுவீர்கள். மோடி ஆட்சிக்கு வருகிற நேரத்தில் ஆண்டிற்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொல்லிதான் இனிக்க பேசி நம்மளுடைய வாக்குகளை பெற்று பிரதமரானார். சொல்லி 5 ஆண்டுகள் ஆகிறது. ஆனால் 10 கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கணும். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. அதோடு ஐயர் மலையில நீண்ட காலமாக பயன்படுத்தாத அல்லது சரி செய்யாத ரோப்கார் அவற்றை உறுதியாக பயன்பாட்டிற்கு கொண்டு வருவேன் என்பதை கூறி மக்களை மறவாதீர் உதயசூரியன், மக்களை மறவாதீர் உதயசூரியன். முன்னதாக டாக்டர் பாரிவேந்தருக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட திமுக பொறுப்பாளருமான செந்தில் பாலாஜி வாக்கு சேகரித்தார். லாலாப்பேட்டை கடைவீதி பகுதியில் பேசிய அவர், வாக்கிற்காக திட்டங்களை அறிவித்து முதல்வர் பழனிசாமி மக்களை ஏமாற்றி வருவதாக குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு விலை 2000 ரூபாய்க்கு அளவிற்கு உயரும் எனவும் செந்தில் பாலாஜி கூறினார். சிலிண்டர் விலை என்னமா? காங்கிரஸ் ஆட்சியில 450 ரூபாய் சிலிண்டர். இப்ப என்ன விலை சொல்லுங்க? யார் ஏத்துனது? மோடி. 5 வருஷத்துல சிலிண்டர் 550 ரூபாய் ஏறி இருக்கு. இன்னொரு முறை மோடி ஜெயிச்ச சிலிண்டர் 2000 ரூபாய். பரவாயில்லையா? கேபிளுக்கு இப்ப எவ்வளவு வாங்குறாங்க? 250 ரூபாய் 270 ரூபாய் வாங்குறாங்க. 70 ரூபாய்க்கு இருந்த கேபிள் 250 ரூபாய் 270 ரூபாய். இதுதான் மோடி ஆட்சியோட சாதனை. சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் வரும் திங்களன்று தீர்ப்பளிக்க உள்ளது. சென்னை சேலம் 8 வழிச்சாலைக்கு எதிராக விவசாயிகளும் பொதுமக்களும் பலகட்ட போராட்டங்களை நடத்தினர். மேலும் நில உரிமையாளர்கள் மற்றும் விவசாயிகள் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வந்தது. அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் வரும் திங்கட்கிழமை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க உள்ளது. ஹரியானா மற்றும் தில்லி ஆகிய மாநிலங்களில் காங்கிரஸ், ஆம் ஆத்மி கட்சி இணைந்து போட்டியிடும் என காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு தேசிய மற்றும் மாநில கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் ஒன்றையொன்று குற்றம் சாட்டி வந்த நிலையில் தில்லியில் காங்கிரஸ் தனித்து போட்டியிடும் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இரு கட்சிகளுக்குள் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டியதை அடுத்து அக்கட்சிகள் இணைந்து போட்டியிடும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர். அதே நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மியுடன் கூட்டணி அமைப்பதற்கு அம்மாநில முதலமைச்சர் அம்ரீந்தர் சிங் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு சர்வாதிகார போக்குடன் செயல்படுவதாக பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர்கள், ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஒன்றிணைந்து செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர்கள், கல்வியை மத்திய பட்டியலில் கொண்டு செல்ல மத்திய அரசு முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா ஆட்சியில் கல்வி சுதந்திரம் பறிக்கப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். பாரதிய ஜனதா கட்சிக்கு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய உயர்கல்வி ஆணையம் தொடங்கப்பட்டு மாநில உரிமைகள் பறிக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். மத்திய அரசு நினைத்தால் மாநில அரசுக்கான அதிகாரத்தை பறித்துக் கொள்வதற்கு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் எந்த விதமான உரிமையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் என்ன நடந்தது? நெருக்கடி நிலை காலத்தில் கல்வி என்பது மாநில பட்டியலிலிருந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போகப்பட்டது. இப்போது என்ன நடக்கிறது என்றால், பொதுப்பட்டியலில் இருக்கிற அந்த கல்வி என்பதை மத்திய பட்டியலுக்கு இப்போது இருக்கிற அரசு கொண்டு போக முயற்சி செய்கிறது. இது ஜனநாயக உரிமைகளை பறிப்பதற்கு ஈடானது, அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது.
தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் மறைவு. ஐஜேகே தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இரங்கல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பன் உடல்நலக் குறைவால் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. நாமக்கல் மாவட்டம் சிலியாம்பாளையம் எனும் ஊரில் பிறந்த சிலம்பொலி செல்லப்பன் கணித ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார். பின்னர் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றார். சிலம்பொலி பெருங்கதை ஆராய்ச்சி, சங்க இலக்கிய தேன் உள்ளிட்ட பல நூல்களை அவர் எழுதியுள்ளார். தமிழக அரசின் பாவேந்தர் பாரதிதாசன் பைந்தமிழ் விருது, SRM பல்கலைக்கழகம் சார்பில் தமிழ் பேராயம் விருது போன்ற பல விருதுகளை அவர் பெற்றுள்ளார். சிலம்பொலி செல்லப்பன் எழுதிய சிலம்பொலியாரின் அறிந்துரைகள் எனும் நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் 2006ஆம் ஆண்டுக்கான சிறந்த நூல்களில் திறனாய்வு எனும் வகையில் பரிசு பெற்றிருக்கிறது. வயது மூப்பு காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த சிலம்பொலி செல்லப்பன் சென்னையில் இன்று காலமானார். இந்நாள் வரை சிலப்பதிகாரத்துக்கும் தமிழுக்கும் தமிழ் ஒன்றே உயிராக நினைத்து வாழ்ந்து வந்தார். நாளை காலை 10 மணி வரை திருவான்மியூரில் உள்ள இல்லத்தில் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கும். நாமக்கல் மாவட்டம் சிலியாம்பாளையம் எங்கள் சொந்த ஊர் கிராமத்திற்கு எடுத்து சென்று நாளை மறுநாள் காலை 10 மணி அளவில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. உடல்நலக் குறைவால் காலமான தமிழறிஞர் சிலம்பொலி செல்லப்பனுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சிலம்பொலி செல்லப்பன் அவர்கள் மரபு சார்ந்த தமிழ் இலக்கியங்களின் மீது பற்றுள்ளவராக விளங்கியவர் என்றும், சிலப்பதிகாரத்தை பாமர மக்களிடமும் எளிதாக விளங்குகின்ற திறன் படைத்தவராகவும் விளங்கினார் என்றும் கூறியுள்ளார். உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் இயக்குநராக பணியாற்றியவர் என்றும், SRM பல்கலைக்கழக தமிழ் பேராயத்தின் துணைத் தலைவராகவும் இருந்து திறம்பட செயலாற்றியவர் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் புகழாரம் சூட்டினார். அவரின் மறைவு தமிழ் இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்களுக்கு பேரிழப்பு என கூறியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், அன்னாரை இழந்து வாடும் அவரின் குடும்பத்தினருக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 100% வாக்குப்பதிவை உறுதி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட வாக்காளர் விழிப்புணர்வு மையத்தை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆய்வு செய்தார். காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம் சார்பில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிக்கும் வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதிரி வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையத்தை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா இன்று ஆய்வு செய்தார். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளரை ஆதரித்து நடிகை ரோகிணி பிரச்சாரம் மேற்கொண்டார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் மதுரை மக்களவை தொகுதியில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து நடிகை ரோகிணி பிரச்சாரம் மேற்கொண்டார். சின்னை கடை தெரு, தெற்கு வாசல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய ரோகிணி, வேட்பாளர் வெங்கடேசன் மக்களின் தேவைகளை நன்கு அறிந்தவர் என குறிப்பிட்டார். மதுரையின் நீர் ஆதாரத்தை மீட்டெடுக்க நடவடிக்கை உரிய எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வாக்கு எல்லாமே வெங்கடேசன் அவர்களுக்கு போட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மதுரை சார்ந்த நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக, நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்காக முக்கியமாக அவரிடம் வைக்கும் வேண்டுகோள் அதுதான். பாராளுமன்றத்திற்கு அவரை அனுப்பினால் மதுரைக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிற நீர்நிலைகளை மீட்டெடுப்பதற்காக வேலை செய்வோம் என்பது. வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது குறித்த சர்ச்சை பேச்சை அடுத்து பாமக இளைஞரணி தலைவரான அன்புமணி ராமதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அன்புமணி மீது வழக்கு பதிவு செய்யுமாறு திருப்போரூர் தேர்தல் அதிகாரிக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா உத்தரவிட்டுள்ளார்.
சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 2,89,00,000 ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மக்களவை இடைத்தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினரின் வாகன சோதனை அனைத்து பகுதிகளிலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பூந்தமல்லி அடுத்த வேப்பம்பட்டில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்களுக்கு பணம் நிரப்ப 3 வேன்கள் சென்று கொண்டிருந்தன. அதனை சோதனையிட்ட தேர்தல் அதிகாரிகள் உரிய ஆவணங்கள் இல்லாததால் 2,89,00,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கைப்பற்ற பணம் பூவிருந்தவள்ளி வட்டாட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பணிமனைக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் தெற்கு தொகுதிக்குட்பட்ட தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்காக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் பணிமனை செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் திடீரென தீ வைத்துள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சில மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே லாரி மீது கார் மோதிய விபத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். வேலூரில் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தரவேல் தனது குடும்பத்துடன் காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆம்பூர் அடுத்த விண்ணமங்கலம் பகுதியில் கார் சென்றபோது முன்னால் சென்ற கனரக லாரியின் மீது எதிர்பாராத விதமாக மோதியது. இதில் சுந்தரவேல், அவரின் மனைவி மற்றும் கார் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து ஆம்பூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் கார் மீது மோதிய விபத்தில் 2 உயிரிழந்தனர். திண்டிவனத்தை சேர்ந்த 2 காரில் பயணம் செய்து கொண்டிருந்தனர். மேலவளம்பட்டு என்ற இடத்தில் சென்று கொண்டிருந்த அவர்கள் கார் மீது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியது. இந்த விபத்தில் காரில் இருந்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கன்னியாகுமரி அருகே யானை பாகன் அடித்து கொலை செய்யப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே வேர்கிளம்பி பகுதியை சேர்ந்தவர் மணி. மரம் வெட்டும் வியாபாரம் செய்து வந்த அவர் யானை ஒன்றையும் வளர்த்து வருகிறார். இந்த யானையை ராஜாக்கமங்கலம் பகுதியை சேர்ந்த ரஞ்சித், களக்காடு பகுதியை சேர்ந்த பெருமாள், பணக்குடியை சேர்ந்த நடராஜன், காயல் பட்டணத்தை சேர்ந்த மைதீன் ஆகியோரும் பராமரித்து வந்தனர். இவர்கள் அனைவரும் மது அருந்திக் கொண்டிருந்த போது தகராறு ஏற்பட்டுள்ளது. அப்போது பெருமாள் என்பவர் ரஞ்சித்தை தாக்கியுள்ளார். இதில் ரஞ்சித் சம்பவ இடத்திலேயே பலியானார். அங்கு வந்த போலீசார் மற்ற 3 பாகன்களையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தெலுங்கு மற்றும் கன்னட புத்தாண்டான யுகாதி திருநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி திருப்பதி ஏழுமலையான் கோவில் முழுவதும் நறுமணம் வீசும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டன. மூலவருக்கு புத்தாடை அணிவிக்கப்பட்டு யுகாதி ஆஸ்தானம் மற்றும் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெலுங்கு வருட பிறப்பை ஒட்டி கரூரில் பசுபசிவரா ஐயப்பன் கோவிலில் புஷ்பாஞ்சலி வெகு விமரிசையாக நடைபெற்றது. யுகாதியை முன்னிட்டு பக்தர்களால் வழங்கப்பட்ட மலர்களை கொண்டு ஐயப்பனுக்கு புஷ்ப அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடர் பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
ரஷ்யாவில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ராணுவ நீர்மூழ்கி கப்பல் கடற்பகுதிகளில் போர் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது. எல்லை பாதுகாப்பை பலப்படுத்த ரஷ்யா பல்வேறு போர்க்கருவிகளை தயாரித்து வருகிறது. பல நாடுகளும் ரஷ்யாவிடமிருந்து ஏவுகணை, பீரங்கை உள்ளிட்டவற்றை வாங்கி வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக ரஷ்யா நவீன போர் நீர்மூழ்கி கப்பலை தயாரித்து வருகிறது. இந்த கப்பல்கள் சில நாடுகளின் எல்லைக்கு சென்று தாக்குதல் நடத்தியதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த நிலையில் சூப்பர் சோனிக் ஏவுகணையை சுமக்கும் ஓர் நீர்மூழ்கி கப்பலையும் அறிமுகப்படுத்தியுள்ளது. தற்போது இந்த நீர்மூழ்கி கப்பல் கடற்பகுதிகளில் போர் பயிற்சியை மேற்கொண்டு வருகிறது. இந்த கப்பலில் உள்ள ஏவுகணை 90 கிலோமீட்டர் தொலைவு சென்று இலக்கை அழிக்கும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இன்று 18வது லீக் ஆட்டத்தில் 2 போட்டிகள் நடைபெறுகின்றன. முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியும் சென்னை அணியும் எதிர்கொள்கிறது. இதில் சென்னை அணி 4 போட்டிகளில் 3 முறை வென்றுள்ளது. பஞ்சாப் அணியும் 4 போட்டிகளில் 3 முறை வெற்றி பெற்றுள்ளது. இந்த இரு அணிகளும் மோதும் ஆட்டம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் இன்று மாலை 4 மணிக்கு தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் 2வது ஆட்டத்தில் ஹைதராபாத் அணியும் மும்பை அணியும் மோதுகின்றன. இதுவரை நடைபெற்ற 4 போட்டிகளில் ஹைதராபாத் அணி 3 முறையும் மும்பை 2 முறையும் வெற்றி பெற்றுள்ளது. 2வது லீக் ஆட்டம் ஹைதராபாத்தில் இன்று இரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தவறான தகவலை கூறுவதே வாடிக்கை. பிரதமர் மீது ஸ்டாலின் குற்றச்சாட்டு. விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். டாக்டர் பாரிவேந்தர் உறுதி. எட்டு வழிச்சாலைக்கு எதிரான வழக்கு. உயர்நீதிமன்றம் விரைவில் தீர்ப்பு. மத்திய அரசு சர்வாதிகாரத்துடன் செயல்படுகிறது. முன்னாள் துணைவேந்தர்கள் கண்டனம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு வேந்தரின் தேர்தல் சிறப்பு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.